ஃப்ரெண்ட்ஸ் ஜெய் மெயின் பிவைக்யூ சம்ஸ் பண்ணலாம் பாருங்க. மோஷன் இன் ஏ பிளேன், அதாவது ப்ரொஜெக்டைல் டாபிக்ல இருந்து பண்ணலாம். A ball is thrown from a point with a speed v0 at an elevation angle of theta. From the same point and at the same instant a person starts running with a constant speed v0 by 2. To catch the ball, will the person be able to catch the ball அப்படின்றாங்க. If yes, what should be the angle of projection அப்படின்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து v0 ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ தீட்டா ஆங்கிள் எடுத்துகிட்டு போனால் ஹாரிசான்டல் வெலாசிட்டி எவ்வளோ சொல்லுங்க. ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து v0 cos தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த பர்சன் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ரன் பண்ணுறாரு. இந்த ப்ரொஜெக்டருடைய எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டியும் இந்த மேனுடைய வெலாசிட்டி, அதாவது மேனுடைய வெலாசிட்டி v0 by 2 இருக்குல்ல, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ப்ரொஜெக்டர் அப்படியே லேண்ட் ஆகும்போது இந்த பர்சனை வந்து பிடிச்சிட முடியும். அப்படின்னா x component velocity of projectile must be equal to man velocity, அதாவது v0 by 2 அப்படின்னு வரும். அந்த பர்சன் ரன் பண்ற வெலாசிட்டி இருக்கணும். அப்போ v0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ காஸ்ட் இஸ் ஈக்குவல் என்ன வருது 1/2. அப்போ இந்த காஸ்ட் 1/2னா தீட்டா ஈக்குவல் எவ்வளோ வருது 60 டிகிரி. ஓகேங்களா, அப்படின்னா பிடிக்க முடியும். எஸ் அப்படின்னு போட்டு ஆன்சர் வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A boy playing on the roof of a 10-meter high building throws a ball with a speed of 10 meter per second at an angle of 30 degree with the horizontal. How far from the throwing point will the ball be at the height of 10 meter from the ground அப்படின்றாங்க. அப்போ இதுதான் 10 meter floor height அஸ்யூம் பண்ணிக்கிங்க. 10 meter இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்டை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. வித் ஹாரிசான்டலில் வந்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, வித் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் per செகண்ட். இப்போ வந்து கிரவுண்ட்ல இருந்து 10 மீட்டர் ஹைட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விழும் அப்படின்னு கேட்கறாங்க. 10 மீட்டர் ஹைட்னா அந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட் உடைய சேம் ஹைட்டே வந்துடும். அப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வருதுன்னு எடுத்துக்கலாமா. How far from the throwing point will the ball at the height of 10 meter from the ground? How farனா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ரேஞ்ச். அப்போ ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2 theta by g. அப்போ u எவ்வளோ 10, அப்போ 10 ஸ்கொயர் போட்டுங்கப்பா. 10 ஸ்கொயர் இன்ட்டு sin 2 தீட்டா. தீட்டா வந்து 30 டிகிரி இல்லையா, அப்போ sin 2 × 30 sin 60 வந்துடும். டிவைட் பை ஜின்னு போட்டுக்கணும். அப்போ 10 ஸ்கொயர் வந்து 100 டிவைட் பை 10ன்னு போட்டு இன்ட்டு sin 60 எவ்வளோப்பா √3/2ன்னு போட்டிங்கன்னா இந்த 10 கேன்சல், இந்த 10 கேன்சல் பண்ணால் அப்போ என்ன வருது 5√3. √3 வந்து 1.732. 5 × 1.732 எவ்வளோ வரும் சொல்லுங்க, 8.66 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சரில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Relative velocity பண்ணலாம். A clock has to continuously moving seconds hand of 0.1 meter length. The average acceleration of the tip of the hand is of the order of கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறதுனால உங்களுக்கு டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இருக்காது, சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் மட்டும் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ω² Rன்னு எடுத்துக்கலாம். R தான் லெங்த் ஆஃப் தி என்னது செகண்ட்ஸ் ஹேண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒமேகா பார்த்தீங்கன்னா 2π/t ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க, இன்ட்டு ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு பை வந்து எவ்வளோ போட்டுக்கலாம், சரி பை 2 ஸ்கொயர் வந்து 4ன்னு போட்டு பை வந்து பை ஸ்கொயர்னு போட்டு டிவைட் பை டைம் பீரியட் வந்து 60 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் பண்ணிருக்கோம். 60 ஸ்கொயர் வந்து 3600 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு லெங்த் வந்து 0.1. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளை பண்ணணும்ப்பா. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா பாருங்க, ஒமேகா வந்து என்ன வந்திருக்கு 2π/60 போட்டு 0.1.5 போட்டாங்க, 105. ω² R அதாவது 0.105 ஸ்கொயர் பண்ணிட்டு 0.1 பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது பாருங்க, 1.1 × 10⁻³ சரிங்களா. அப்போ வந்து நமக்கு என்ன வரும், அப்போ இதை சிம்பிளை பண்ணியிருந்தாலும் நமக்கு என்ன வந்திருக்கும் 1.1 × 10⁻³ வந்திருக்கும் நியர்லி. அப்போ 10⁻³ இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻³ கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. when a car is at rest, its driver sees a raindrop falling on it vertically, அதாவது rain வந்து vertically இப்படி விழுது, velocity of rain. When a driving car with a speed v sees that raindrops are coming at an angle 60 degree அப்படின்னா velocity of rain with respect to man பார்க்கணும். அப்போ velocity of rain with respect to man என்ன, velocity of rain minus velocity of man போடணும். இல்லைன்னா அப்போ velocity of rain with respect to man என்ன பண்ணலாம், velocity of rain +ன்னு போட்டு minus velocity of man போட்டுக்கலாம். கரெக்டுங்களா, அப்போ minus velocity of man என்ன, ஆப்போசிட் டு velocity of car வந்து போட்டுக்கணும். அதுதான் v அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ tan 60 எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும் சொல்லுங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ VR/Vன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து VR = என்ன வருது சொல்லுங்க, tan 60 வந்து √3 × Vன்னு போட்டுக்கலாம்.
இப்போ அதே வந்து 1 + பீட்டா வி வெலாசிட்டியில் போகும்போது ஆங்கிள் 45 டிகிரியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ ஆயிருது? இது வந்து 1 + பீட்டா வின்னு வரும்போது ஆங்கிள் வந்து 45 டிகிரி போட்டுக்கணும். அப்போ 45 டிகிரி போட்டீங்கன்னா tan 45 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? விஆர் பை 1 + பீட்டா வி. கரெக்டா? அப்போ என்ன ஆயிருது? tan 45 1 தானே. அப்போ விஆர் இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது? 1 + பீட்டா வின்னு வந்துருது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்க. 1 and 2 ஈக்குவேட் பண்ணீங்கன்னா √3v இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 1 + பீட்டா வி வருதா? விவி கேன்சலாம். அப்போ பீட்டா ஈக்குவல் டு √3 - 1. √3 வந்து 1.732 - 1 போட்டிங்கன்னா 0.732 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? 0.732 வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The stream of a river is flowing with a speed of 2 km/h. A swimmer can swim at a speed of 4 km/h. What should be the direction of the swimmer with respect to the flow of the river to cross the river straight என்றாங்க. அப்போ இதுதான் ரிவர்னு எடுத்துங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. ஏலேருந்து பி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆனால் ரிவர் ஸ்பீடு வந்து என்ன வருது? உங்களுக்கு விஆர் வருதுங்க. இப்போ ரிவர் ஸ்பீடு இப்படி வர்றதுனால மேன் வந்து இப்படி ஸ்விம் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அதாவது பர்பண்டிகுலர் டு தி ரிவர் வந்து சம் ஆங்கிள் மேக் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அப்போ ரிவர் ஸ்பீட், அதாவது சி பாயிண்ட்டை எய்ம் பண்ணுறாரு. அப்போ சி பாயிண்ட்டை எய்ம் பண்ணாருன்னா இந்த மேன் ஸ்பீடுக்கும் ரிவர் ஸ்பீடுக்கும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஏ டு பி வந்துடும். அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடுவார். அப்போ மேன் ஸ்பீடு இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சிபி என்றது ரிவர் ஸ்பீடு, ஏசி என்றது மேன் ஸ்பீடு. அப்போ வந்து சைன் டீட்டா கூட ஆப்போசிட் பை ஹைப்போடினஸ். சைன் டீட்டா கூட ஆப்போசிட் வந்து விஆர், ஹைப்போடினஸ் வந்து வி மேன். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து 2, வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து 4. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ சைன் டீட்டா கூட என்ன வருது? 1/2 வருது. அப்போ டீட்டா கூட 30 டிகிரி வருது. அவங்க கேட்டது ஃப்ரம் டைரக்ஷன் ஆஃப் தி ரிவர் கேட்டிருக்காங்க. இது 90 டிகிரி எடுத்தீங்கன்னா அப்போ ஃப்ரம் விஆர் டு வி மேன் அப்படி பார்த்தீங்கன்னா 90 + டீட்டா போடணும். அப்போ நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு வச்சுட்டோம்னா அது 90 + டீட்டா. டீட்டா வந்து எவ்வளோ? 30. அப்போ 120. ஸோ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? 120 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 120 வந்து கரெக்டுப்பா.